Hello students, welcome to Heba Max 11th Standard Max Chapter 11 Exercise 11.4. First question பார்க்கலாம். If f dash of x is equal to 4x minus 5 and f of 2 is equal to 1, then find f of x அப்படி கேட்குறாங்க. இப்போ f dash of x கொடுத்துட்டு f of x கேட்டாங்கன்னா நம்ம இது இன்டெகிரல் பண்ணால் போதும். ஸோ இதை தான் நம்ம இங்கேயும் செய்ய போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given என்னென்னு எழுதிருங்க. f dash of x is equal to 4x minus 5. f of 2 வந்து 1. சரிங்களா? f of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ integration on both sides தான் செய்ய போகிறோம். Integration on both sides with respect to x. So f dash of x integrate பண்றோம் dx is equal to 4x minus 5 இதையும் integrate பண்றோம். சரிங்களா? இப்போ ஒரு டிஃபரன்சியேஷனை இன்டிகிரேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? f of x கிடைச்சிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு f of x is equal to, இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணோன்னா பாதி பாதியாக பிரித்து எடுத்து போயிடலைங்களா? 4x dx minus integration of 5x. இப்போ f of x is equal to 4 வந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ integration of x dx மட்டும் இருக்கும். Minus 5 வெளியே எடுத்துட்டா integration of dx which is equal to 4 x integrate x power 2 by 2 minus 5 dx integrate பண்ணா x plus c. இப்போ 2 1s are 2 2s are. So 2x square minus 5x plus c கிடைக்குமா? இது வந்து f of x. இப்போ கொஷனில் நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க, f of 2 வந்து 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? x இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ 1 கிடைக்குமா? அப்போ 2 into x இருக்கிற இடத்துல 2 ஸ்கொயர் 5 into 2 plus c 1 equal to 2 2s are 4 4 2s are 8 minus 10 plus c. அப்போ 1 is equal to 8 minus 10 minus 2 plus c. Next line ல 1 minus 2 set போனால் plus 2 is equal to c. அப்போ 3 is equal to c. இப்போ இங்கே c இருக்கிற இடத்துல என்ன எழுத போகிறோம்? 3. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 2x square minus 5x plus 3. இது வந்து f of x ஓட வேல்யூ. இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதான் நம்மளோட ஆன்சரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If f dash of x is equal to 9x square minus 6x and f of 0 is equal to minus 3, find f of x. So last question மாதிரியே தான். Solution f dash of x is equal to 9x square minus 6x. f of 0 is equal to minus 3. f of x என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? f of x வந்து கண்டுபிடிக்கணும். So first என்ன பண்ணுவோம்? Integration on both sides with respect to x. So ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணுறோம். f dash of x dx is equal to integration of 9x square minus 6x dx. இது இன்டெகிரேட் பண்ண f of x கிடைச்சிடும். இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சிடலாம். 9 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். போன சம்மு ஃபஸ்ட்டு சம்னால நான் டீட்டெயிலாக பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் 9 4லாம் வெளியே எடுத்துட்டு, இது வந்து நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ minus 6 வெளியே எடுத்துட்டா x into dx. f of x is equal to 9 into x square x cube by 3. 2 plus 1 3 கீழேயும் 2 plus 1 minus 6 x integrate பண்ணால் x square by 2 plus c. 3 3s are 9, 2 3s are 6. By f of x is equal to 3 times of x cube minus 3 times of x square plus c. இப்போ next condition என்ன? f of 0 வந்து minus 3. அப்போ x இருக்க இடத்துல 0, f of x இடத்துல minus 3. அப்போ 3 into 0 cube minus 3 into 0 square plus c. இது ரெண்டும் 0 0 ஆகிடும். அப்போ minus 3 is equal to c.
புரியுதா? இப்போ இதை வந்து அந்த ஈக்குவேஷனில் எழுதிடலாம். f of xல f of x is equal to 3x cube minus 3x square plus equal minus 3ன்னு எழுதணும். நான் 3 காமனாக வெளியே எடுத்துட்டு x cube minus x square plus 1ன்னு மாற்றி எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்த சம் பார்க்கலாமா? Third question, if f double dash x is equal to 12x minus 6 and f of 1 is equal to 30. And next, f dash of 1 is equal to 5. Find f of x. இது வரைக்கும் first order derivation கொடுத்தாங்க. இப்போ second order derivation f double dash வந்திருக்கு இல்லையா? ஸோ இதையும் சேம் ஒரே மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். f double dash of x is equal to 12x minus 6. அப்புறம் f of 1 வந்து 30. f dash of 1 வந்து 5. இதெல்லாம் கொடுத்துட்டு f of x என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இன்டிகிரேட்டிங் on both sides எழுதிக்கலாமா? Integrating on both sides. So integration of f double dash of x dx is equal to integration of 12x minus 6 dx. So double order differentiation ஒரு வாட்டி integrate பண்ணா நமக்கு first order differentiation கிடைச்சிடும். f dash of x is equal to 12 வெளியே எடுத்துடலாம் constant integration of x dx minus 6 common வெளியே எடுத்துட்டா integration of dx. இப்போ அடுத்த லைனில் f dash of x அப்படியே இருக்கும் 12 x integrate பண்ணால் x power 2 by 2 ஏன்னா பவரில் 1 இருக்குது 1 plus 1 2 கீழே 1 plus 1 minus 6 dx integrate பண்ணால் x plus c. இதை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைனில் 2 6 are 12 ஸோ 6 x square minus 6x plus c. இப்போ c ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு f dash of 1 ஓட வேல்யூ 5ன்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ x இருக்கிற இடத்துல 1 வேல்யூ வந்து 5 கிடைக்குமா? ஸோ 5 is equal to 6 into 1 square minus 6 into 1 plus c. 5 is equal to 6 ones are 6 minus 6 plus c plus 6 minus 6 cancel ஆயிடும். 5 is equal to c. இப்போ இதை வந்து f dash of xல மாற்றி எழுதலாம். f dash of x is equal to 6x square minus 6x plus 5. கிளியரா? இப்போ மறுபடியும் இதை இன்டிகிரேட் பண்ணாதானே f of x கிடைக்கும். அதே தான் செய்ய போகிறோம். இன்டிகிரேட்டிங் again with respect to x. So மறுபடியும் integrating f dash of x dx is equal to 6x square minus 6x plus 5 dx. இப்போ integrate பண்ணும்போது f dash of x f of x ன்னு மாறிடும். இந்த பக்கம் தான் இப்போ சால்வ் பண்ணோம். 6 வெளியே எடுத்துடலாம். integrating x square minus 6 வெளியே எடுத்துடலாம். integration of x dx plus 5 வெளியே எடுத்துடலாம். integration of dx. இப்போ f of x is equal to 6 x cube x square integrate பண்ணா 2 plus 1 3ன்னு மாறிடும். divided byலையும் 3 வந்துடும். minus 6 x integrate பண்ணா x square by 2 plus 5 dx integrate பண்ணா x லாஸ்ட்ல ஒரு plus c. இப்போ கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3 2s are 2 1s are 2 3s are இங்கே வேறு கேன்சலேஷன் இல்லை. சரிங்களா? அப்போது f of x is equal to 2 times of x cube minus 3x square plus 5x plus c. இது f of x ஓட வேல்யூ. இப்போ c ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இங்கே வந்து நம்ம c எழுதுறதுக்கு பதிலாக இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே c எழுதிட்டோம். இல்லைன்னா c1ன்னு எடுத்துக்கலாம். c1 அங்கே c இங்கே c1ன்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கணும். அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. f of 1 is equal to 30. இப்போ c1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. f of 1 is equal to 30. அப்போது இங்கே 30 வரணும். x வர இடத்துலலாம் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா? 3 into 1 square plus 5 into 1 plus c1 வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 30 is equal to 1 cube 1 தான். அப்போ 2 minus 1 square 1 3 plus 5 plus c1. இப்போ 5 minus 3 2 2 plus 2 4 which is equal to 4 plus c1. அடுத்த லைனில் 30 minus 4 is equal to c1. 30 minus 4 26 is equal to c1.
இப்போ அதை நம்ம f of xல சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2x cube minus 3x square plus 5x plus 26 இதுதான் f of x ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த fourth question முக்கியமான 5 mark. A ball is thrown vertically upward from the ground with an initial velocity of 39.2 meter per second. So கீழ இருந்து பால் நம்ம தூக்கி போடுறோம். அதோட velocityயும் சொல்லிட்டாங்க. If the only force considered is that attributed to the acceleration due to gravity. இப்போ அதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வெறும் கிராவிட்டியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Find how long will it take for the ball to strike the ground. திருப்பி அந்த பால் எப்போ கிரவுண்ட் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். The speed with which it strike the ground. எவ்வளோ ஸ்பீடில் வந்து கிரவுண்டில் ஸ்ட்ரைக் பண்ணும். ஹவு ஹை த பால் வில் ரைஸ். எவ்வளோ தூரம் அந்த பால் மேலே போகலாம். இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வெறும் வெலாசிட்டியோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 39.2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 4th கொஸ்டின் நோட் பாருங்கள். சொல்யூஷனில் இனிஷியல் வெலாசிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 39.2 மீட்டர் பர் செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எல்லாமே தெரியணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் கிராவிட்டி 9.8 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி அது வந்து 39.2 டைம் எவ்வளோ நமக்கு தெரியாது -1/2 ஜியோட வேல்யூ 9.8 டி ஸ்கொயர். இப்போ 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8 balance 1 9 4.9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39.2 டி மைனஸ் 4.9 டி ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் the ball to strike the ground. So ground வந்து எப்போ ஸ்ட்ரைக் பண்ணுன்னு கேட்குறாங்க. for the ball to strike the ground எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும் 0. டிஸ்டன்ஸ் 0 ஆனால் கிரவுண்டில் வந்து நிற்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 0 அப்ளை பண்ணிட்டோன்னா 39.2 டி மைனஸ் 4.9 டி ஸ்கொயர் இருக்கா. இப்போ இந்த மைனஸ் ஒன் சைட் கொண்டு போனால் 4.9 டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 39.2 டி. இப்போ இதில் ஒரு டீயும் இதில் ஒரு டீயும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு ஒரு டி இருக்கும். 39.2 டிவைடட் பையில் என்ன வரணும் 4.9. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 8 கிடைக்கும். ஸோ 8 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும் பால் வந்து கிரவுண்டை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு. அடுத்த சப்டிவிஷன் என்ன டு ஃபைண்ட் த ஸ்பீட் வித் விச் இட் வில் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். ஸோ ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் எப்போ டைம் வந்து 8 செகண்ட்ஸ் இருக்கும் போது தான் அது கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணுது. அப்போ இருக்கிற வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டினா யூ இல்லையா. இங்கே வந்து ஃபைனல் வெலாசிட்டி அப்போ வி. இப்போ வினா என்னது ஃபைனல் வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ dx by dtன்னு எடுத்துக்கலாமா. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 39.2 டி மைனஸ் 4.9 டி ஸ்கொயர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டி இல்லையா. அப்போ dx by dt that is equal to t இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 39.2 கிடைக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4.9 into 2 அப்புறம் t 2 times of t இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும் dx by dt is equal to 39.2 minus 98 t. இப்போ t-யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க t is equal to 8. அப்போ dx by dt is equal to 39.2 minus 9.8 into 8. 39.2 minus 8 is 64 balance 6 78.4. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 39.2 அண்ட் பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் வரணும் மீட்டர் பெர்
செகண்ட். ஏன்னா வெலாசிட்டி இல்லையா, வெலாசிட்டி வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது, ஸ்பீட் எப்படி நெகட்டிவாக இருக்கும், அதனால் நம்ம இதை வந்து பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 39.2 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்த சப்டிவிஷன். அடுத்த கொஸ்டின் வந்து எவ்வளோ ஹைட்டு ஜாஸ்தியாகும். ஸோ மேக்ஸிமம் ஹைட் போகணும். ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ dx by dt தானே வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 39.2 மைனஸ் 9.8 இன்டூ டி. இப்போ இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போது 39.2 minus 9.8 into t, இந்த மைனஸ் வந்து இந்த சைடு வந்துட்டோம். அப்போ 9.8 is equal to 39.2, t is equal to 39.2 divided by 9.8. இது ரெண்டு டிவைட் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். 4 செகண்ட்ஸ். இந்த 4 செகண்ட்ஸ் நான் என்ன பண்ணுன்னா, நமக்கு மேக்ஸிமம் ஹைட் கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் டீயோட வேல்யூ இப்போ 4 செகண்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் அது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டு when t is equal to 4 seconds இல்லையா. ஸோ அப்போ x is equal to 39.2 into t minus 9.8 into t square. அப்போ x is equal to 39.2 into 4 minus 9.8 into 4 4s are 16. இதை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணோன்னா 156.8 மைனஸ் 78.4 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 78.4 தான் நம்ம ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அண்ட் ஹைட் கேட்டனால மீட்டர். ஸோ தனித்தனியாக ஒரு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Fifth question பாருங்க. A wound is healing in such a way that 3 days since Sunday, the area of the wound has been decreasing at the rate of minus 6 by t plus 2 whole square centimeter square per day. ஒரு நாளைக்கு ஒரு rate of wound வந்து கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வருது. Where t is greater than 0 and less than or equal to 8. If on Monday the area of the wound was 1.4 centimeter square. ஸோ அடுத்த நாள் சண்டேக்கு அடுத்த நாள் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. What was the area of the wound on Sunday? ஸோ மண்டே இது கொடுத்துட்டு சண்டே இது கேட்குறாங்க. What is the anticipated area of the wound on Thursday? If it continues to heal at the same rate, இதே ரேட்டில் குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா தேர்ஸ்டே என்னது? ஸோ சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டேக்கு அப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, 4 நாளுக்கு அப்புறம் என்னது? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட் நான் கிவன் மட்டும் எழுதிட்டேன். சண்டே வந்து இனிஷியலு, dA by dt எவ்வளோ ரேட்டில் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா minus 6 by t plus 2 whole square. A வந்து ஏரியா ஆஃப் woundன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம A என்னன்னு தெரிஞ்சிடணும். அப்போ தான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். அப்போ d of A is equal to minus 6 by t plus 2 whole square into dtன்னு எடுத்துக்கலாமா. இந்த dt அந்த சைட் கொண்டு போயிடலாம். இப்போ dtயை dAவை ஏவா மாற்றணும்னா இன்டிகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் அதான் செய்ய முடியும். ஸோ அதை முதல்ல எழுதிக்கலாம். இன்டிகிரேட்டிங் ஆன் both sides. அப்போ integrating dA is equal to integrating minus 6 by t plus 2 whole square dt. dA integrate பண்ணால் a minus 6 வெளியே வந்துடும். அப்போ இது எப்படி மாறும்னா integrating t plus 2 பவரில் minus 2 into dt. சரியா? therefore a is equal to minus 6. இது integrate பண்ணால் t plus 2 minus 2 plus 1 by minus 2 plus 1. t differentiate பண்ணால் 1, ஸோ அதை எழுத வேண்டாம். plus c மட்டும் எழுதிக்கலாம். therefore a is equal to minus 6 divided by minus 2 plus 1. அப்போ minus 1 t plus 2 minus 1 plus c. minus minus cancel ஆகிடும். therefore a is equal to 6 by inverse இருக்கனால t plus 2 plus cன்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மண்டே. அப்போ ஒரு நாள் t is equal to 1 டேவாக இருக்கும் போது ஏவோட வேல்யூ 1.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ 1.4. 6 டிவைடட் பை டீயோட வேல்யூ 1 plus 2 plus c. இப்போ 1.4 is equal to 6 by 3 plus c. 3 1s are 3 2s are
ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன ஆகும், இந்த 2 ஒன் சைட் கொண்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் லைனில் 1.4 minus 2 is equal to Cன்னு இருக்கும். இந்த மைனஸ் பண்ணால் மைனஸ் 0.6, ஏன்னா 2 பெரிய நம்பர். ஸோ மைனஸ் 0.6 which is equal to C. இப்போ A எப்படி மாறும், 6 divided by t plus 2 minus 0.6ன்னு மாறும். இதை நம்ம வந்து equation 2ன்னு எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த wound on Sunday. ஸோ சண்டேயோட ஏரியா என்ன, சண்டேயில் woundோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ t 0 தானே, இப்போ மண்டே 1னா சண்டே வந்து t 0. therefore A is equal to 6 by t plus 2 minus 0.6 இருக்கு இல்லையா, இந்த இதில் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஆனால் டீயோட வேல்யூ என்னது, இப்போ 0. 0 plus 2 minus 0.6. அப்போது 6 by 2 minus 0.6. 2 ones are 2 3s are. அப்போ 3 minus 0.6னா 2.4 is equal to 2.4 centimeter square. இது வந்து on Sunday. நெக்ஸ்ட் வந்து டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் wound on Thursday. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ Thursday நான் ஆல்ரெடி சொன்னேன், 4 நாள் கழிச்சு, சண்டேக்கு அப்புறம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே Thursday 4. ஸோ சேம் A is equal to 6 divided by 4 plus 2ன்னு எழுதணும், t இருக்கிற இடத்துல 4 minus 0.6. that is equal to 6 divided by 6 minus 0.6. 6 6 கேன்சல் பண்ணிடலாம், 1 கிடைக்கும். 1 minus 0.6 வந்து 0.4 centimeter square. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம், அந்த சண்டேவும் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த தேர்ஸ்டேவும் கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கிறது டவுட் இந்த மாதிரி கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.